அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பைத்தான் ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 2 பிரிண்ட் ஃபங்க்ஷன் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பைத்தானில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பைத்தான் பிரிண்ட் ஃபங்க்ஷனை 3 விதமாக யூஸ் பண்ணலாம். பைத்தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஹேஸ் 3 டைப்ஸ். மொதல் டைப் வந்து டிஸ்பிளே பிளெயின் அவுட்புட் பிரிண்டிங். பிளெயினாக அவுட்புட் டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். சி லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சி லாங்குவேஜ் ஸ்டைல்லையும் நீங்கள் அவுட்புட் பிரிண்ட் பண்ணலாம். மூணாவது வந்து ஃபார்மட்டட் ஸ்டைலில் டிஸ்பிளே பண்ணலாம். அதாவது பிரேஸ் பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா அங்கே வேல்யூ வந்து என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். இதையும் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் ஒர்க்கிங் எக்ஸாம்பிளும் இதில் செஞ்சு காட்டுவேன். அதனால் நீங்கள் எந்த குழப்பமும் அடைய தேவையில்லை. பிரிண்ட் ஃபங்க்ஷன் டைப் 1. நார்மலாக பிரிண்ட் ஃபங்க்ஷனை இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பிரிண்ட்டு கீவேர்டு கொடுத்துட்டு பேரந்தீசஸ் போட்டுட்டு டபுள் குவேட்ஸ்குள்ளே என்ன மெசேஜ் வேணுனாலும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் ஃபங்க்ஷன் டைப் 2. இது வந்து சி ஸ்டைல். அங்கே வந்து பிரிண்ட் எஃப்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே பிரிண்ட்டுன்னு கால் பண்ணால் போதும். பிரிண்ட் பேரந்தீசஸ் டபுள் குவேட்ஸ்குள்ளே என்ன வேணுமோ டைப் பண்ணிவிட்டு கமா வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் ஃபங்க்ஷன் டைப் 3. இதை தான் நம்ம வீடியோ டியூட்டோரியலில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்போம். இருந்தாலும் மொதல் 2 டைப்பையும் தெரிஞ்சுக்கங்க. பிரிண்ட் கீவேர்ட் பேரந்தீசஸ் டபுள் குவேட்ஸ்குள்ளே என்ன அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுமோ டைப் பண்ணிக்கங்க. இந்த பிரேஸ் இருக்குல்ல, இது வந்து பிளேஸ் ஹோல்டர் சொல்லுவாங்க. பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம். டபுள் குவேட்ஸ்க்கு அப்புறம் கமா கொடுக்கக்கூடாது, டாட் அதாவது ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். ஃபார்மட்னு ஒரு கீவேர்ட் டைப் பண்ணி அதுக்கு ஒரு பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருப்பேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வேரியபிள் நேம் கூட கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஃபார்மட் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த எக்ஸில் இருக்க நம்பரோ இல்லை ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடும். இந்த பிரேஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடும் அந்த வேல்யூ. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஒர்க் பண்ணி கட்டினா உங்களுக்கு மைண்டு கிளியர் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணோம். நான் வந்து டியில் டுட்டோரியல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பைத்தான் _tutorialsனு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அங்கே தான் என்னோடய பைத்தான் லெசன்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக சேவ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதே ஃபார்மட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நம்ம நிறைய லெசன்ஸ் போனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லெசனை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். lesson -2 -python -print -function. நடுவில் நான் ஸ்பேஸே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மைனஸ் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலுக்கு மாறுங்க. ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலுக்கு மாறினா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் நேம் கன்வென்ஷனில் எந்த ஒரு எரரும் வராது. இது மாதிரி ஒரு ஃபோல்டர் போட்டுக்கங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கங்க. ஸ்டார்ட் மெனு போங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பைத்தான் வெர்ஷன் நீங்கள் ஒரு ஃபோல்டர் நேம் காட்டும். பைத்தான் அதோட கரெக்ட் வெர்ஷன். அதில் IDLEன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான் ஷெல் ஓப்பன் ஆகிருக்குல்ல, இதுதான் IDLE. இதை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். முதல்ல ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் போங்க, கான்ஃபிக் IDLE. இதில் போய் ஃபாண்ட் சைஸை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டைப் பண்ணுறது கிளியராக தெரியும். நான் 22ன்னு வச்சுருப்பேன். நீங்களும் அது மாதிரி வச்சுக்கோங்க. பத்தலைன்னா இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் குறைச்சி கூட வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அப்ளை இல்லை ஓகே ரெண்டுக்குள்ள ஏதாவது ஒன்று கொடுங்க. முதல்ல ஃபைல், நியூ ஃபைல். இது மாதிரி அன்டைட்டில்னு ஃபைல் வரும். இதையும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. ஃபைலில் போய் முதல்ல இந்த அன்டைட்டில் ஃபைலை சேவ் பண்ணும். இப்போது இந்த சேவ் டயலாக் இப்படியே இருக்கட்டும். நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரை
மை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் லொக்கேஷன் காட்டும், அங்கே கிளிக் பண்ணி பாத்தை காப்பி பண்ணுங்கள். இங்கே வந்து அந்த பாத்தை இங்கே இந்த பாத்தில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஏரோ இருக்கும் கொடுங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் வந்தாச்சு. இங்கே வந்து print -type 1ன்னு இந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். ஓகேவா? print parenthesis, அந்த parenthesisக்குள்ளே டபுள் குவேட்ஸில் குட் மார்னிங் இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் வந்து Ctrl+S. இப்போ இந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஷெல் ஓப்பன் பண்ணோம்ல, இங்கே தான் ரன் பண்ணணும். இந்த ஃபைலில் இருந்துக்கிட்டே ரன் பண்ணலாம். ரன்னில் போய் ரன் மாடியூல் இது கொடுங்க. ஷார்ட்கட் வந்து F5. இப்போ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் வந்துருச்சா? இது பிரிண்ட் ஃபங்க்ஷன் டைப் 1. இப்போ டைப் 2 பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப நியூ ஃபைல் போடுங்க. நான் சொன்ன ப்ராசஸே ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபைல், சேவ், திரும்ப ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு போங்க, பாத்தை காப்பி பண்ணுங்கள், இங்கே வந்து பாத்தை பேஸ்ட் பண்ணுங்கள், கோ கொடுங்க. இங்கே print -type 2 சேவ் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பைத்தானில் கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சி ஸ்டைல் அவுட்புட் பிரிண்டிங் print டபுள் குவேட்ஸ்குள்ளே முதல்ல நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். x = 22. x வேல்யூ இஸ், இந்த இஸ் பக்கத்தில் எனக்கு 22ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா டபுள் குவேட்ஸ்க்கு அப்புறம் கமா x. சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா x வேல்யூ இஸ் 22ன்னு வந்திருக்கா? இது வந்து print function type 2 C style output printing. இப்போ டைப் 3 பார்ப்போம். திரும்ப ஃபைல், நியூ ஃபைல், இந்த அன்டைட்டில் ஃபைலை சேவ் பண்ணுங்கள். திரும்ப ப்ராஜெக்ட் லொக்கேஷன் பாத்தை காப்பி பண்ணுங்கள். இங்கே சேவஸ் டைலாக்ல பாத் லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணுங்கள், கோ கொடுங்க. print type 3 Python style formatting, Python style output formatting இப்படி தான் டைப் பண்ணியிருக்கோம். இது வந்து கமெண்ட்டு. பிரிண்டில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். x = 22, y = 33ன்னு கொடுத்துறேன். இந்த ரெண்டு வேரியபிளையும் நான் பிரிண்ட் பண்ணணும். அது இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் டேட்டா பிரிண்ட் பண்ணோம்னா அந்த சி ஸ்டைல் printf ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கை கொடுக்காது. இந்த பைத்தான் ஸ்டைல் அவுட்புட் ஃபார்மேட்டிங் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸ் இஸ் அந்த பிளேஸ் ஹோல்டர், ஒய் இஸ் திரும்ப அந்த பிளேஸ் ஹோல்டர். இந்த டபுள் குவிட்ஸ்க்கு அப்புறம் டாட், நல்லா பார்த்துக்கங்க, கமா போடக்கூடாது, டாட் கொடுக்கணும். ஃபார்மேட், திரும்ப ஒரு பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வேரியபிள் நேம் கொடுங்க, எக்ஸு கமா ஒய். இப்போ என்னென்னா எக்ஸில் இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட் பிளேஸ் ஹோல்டரில் வச்சிடும். ஒய்யில் இருக்க நம்பர் எடுத்துகிட்டு போய் செகண்ட் பிளேஸ் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிடும். சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க பைத்தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.